நான் உமா. இன்றைக்கி பன்னீர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்கிறேங்க. பன்னீர் வந்து 200 கிராம் எடுத்துருக்குறேங்க. பெரிய வெங்காயம் வந்து 2 எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இதில் வந்து 2 முந்திரி பருப்பு, ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு வச்சுருக்குங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூனு, இது பட்டருங்க 1 டீஸ்பூனு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. இது வந்து சாதா மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனு, இது காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்து 1 டீஸ்பூனு, இது கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன் லாஸ்ட் போட்டுடலாம். இது மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இவ்வளோதாங்க தேவையான 2 பச்சை மிளகாய். இவ்வளோதான் தேவையான பொருள். இனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இதில் பேன் வச்சுருக்குறேங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டேன். இதில் வந்து பன்னீர் போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வறுத்துடலாம். கொஞ்சம் பொரியட்டுங்க. கொஞ்சம் பொரிஞ்சது நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கம் வந்து வதக்கி விட்டுடலாங்க அரைக்கிறதுக்கு. இதில் நான் இப்போ ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இதில் இந்த மசாலா ஐட்டெல்லாம் போட்டுடலாம். பட்டை, 4 கிராம்பு, ஏலக்காய் 2, கொஞ்சம் அவ்வளோதான். இப்போ அது பொரிஞ்சிருச்சு. நம்ம 2 முந்திரி பருப்பு போட்டுடலாம். அது கொஞ்சம் செவக்கட்டுங்க. இதிலே கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரா. இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. வெங்காயத்தை போட்டுடலாங்க. நல்லா வதங்கட்டும். இதை என்னோட ஸ்டைலில் நான் பண்ணுறேன். முந்திரி பருப்பு நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் குழம்புக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. இந்த பக்கம் இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேங்க. மெதுவாக ஆகட்டும்ட்டு ஒன்றா திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் உடையாமல் இருக்குங்க. கொஞ்சம் கிறிஸ்பாக வந்தது எடுத்துடலாம். ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ இது வணங்கிடுச்சுங்க. நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டுங்க. வீடியோஸ் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆயிடுச்சு, நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஒரு 2 நிமிஷம் கூட இருந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இது மறுபடியும் நம்ம எண்ணெயில் வணக்கிடுவோம். அதனால் இந்தளவுக்கு வறுத்தாலே போதும். இப்போ 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டப்போ கலர் கம்மியாயிடும். 1/2 டீஸ்பூன் சாதா மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரு, ½ டீஸ்பூன் மஞ்சள்தூள். இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்துலாம். ஸ்லிம்மில் வச்சிடுறேங்க. இது ஆறின பிறகு அரைச்சிட்டு நம்ம கொஞ்சம் வெங்காயம் வணக்கி விட்டு இந்த மசாலா போட்டு டொமேட்டோ பூரி போட்டுட்டு சீக்கிரம் ஆகிடும். இனி கொஞ்சம் வேறு தான் இருக்குது. இப்போ இதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாங்க. இதே கடாயில் பண்ணிடலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் பட்டர் போடுறேங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. இதில் இப்போ கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன், அதுவும் 2 பச்சை மிளகாயும் போட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுருங்க. ரெண்டரை ஸ்பூன் போட்டுருக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும்.
இப்போ இது வறுபட்டுருச்சு. இதில் வந்து நம்ம டொமேட்டோ பூரி போட்டுடலாம். இது கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போனதையும் நம்ம மசாலா போட்டுடலாங்க. இதில் இப்போ நான் கொஞ்சம் உப்பு போடுறேங்க. குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு தான் போடுறேன். பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் போட்டுருக்கேன். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து மசாலா போட்டுருங்க. இல்லை நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தீங்களா அந்த மசாலா, நான் வந்து மசாலா போட்டு தண்ணி அளவாக ஊற்றி, இந்த மிக்ஸி ஜாரெல்லாம் கழுகுன தண்ணி, குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அப்புறம் நம்ம வந்து இந்த பன்னீர் போட்டுடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்புறம் போட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுறேங்க. இதில் வந்து நம்ம பன்னீர் போட்டுடலாம். நல்லா பன்னீர்லெல்லாம் பிடிக்கட்டும் மசாலா. உங்கள்கிட்ட மல்லித்தலை இருந்தால் லாஸ்ட்டு போட்டுருங்க. இது இல்லை, அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் நேரம் ஒரு 5-6 நிமிஷம் கொதித்தோம்னா பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ பன்னீர் மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் போடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.